வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். தந்தை பெரியார் அவர்களின் தொண்டுகளை குறித்து மிகச் சரியாக விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு மக்களிடம் எடுத்துரைத்து வருகிறார் என்றாலும், பட்டியலின மக்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் எதிரே பகையை மூட்டுவதற்கு சிலர் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். ஆனால் காலகாலமாக பட்டியலின மக்களினுடைய நியாயங்களை, வலிகளை உணர்ந்து அவர்களுக்காக நின்ற இயக்கம்தான் திராவிட இயக்கம். 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் தாம்பரத்திலே இருக்கிற பெரியார் நகர் என்னும் பகுதி உருவான போது அந்த பெயர் பலகையை திறந்து வைத்தவரே சிவராஜ் அவர்கள்தான். சிவராஜ் அவர்களும் மீனாம்பாள் அவர்களும் அண்ணல் அம்பேத்கரோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள் என்பதை நாம் அறிவோம். சிவராஜ் அவர்கள் அன்றைக்கு அந்த பெரியார் நகரை திறந்து வைத்துவிட்டு பிறப்பினால் கூறப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை முடிப்பதற்கு பாடுபட்டவர்களில் முதன்மையானவர் தமிழ்நாட்டில் பெரியார் தான் என்று பேசுகிறார். அதே போல 1952ஆம் ஆண்டு திருச்சி ரிசர்வ் தொகுதியிலே இருந்து பட்டியல் இனத்தை சார்ந்த வீராசாமி அவர்கள் போட்டியிட்டார். அவர் தொண்டு என்று பத்திரிகை நடத்தியதால் அவரை தொண்டு வீராசாமி என்று அழைப்பார்கள். அவர் வெற்றி பெறுவதற்காக ஒவ்வொரு பகுதியாக சென்று ஆதரவாக பரப்புரை ஆற்றியவர் ஐயா பெரியார் அவர்கள்.